சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. எஸ்ஆர் மாணிக்க முதலியார்னு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அது வருஷம் ஞாபகம் இல்லை. இந்த ஒரு உரை நான் வைத்திருக்கிறேன். 1918 வந்திருக்கு. 18 போடப்பட்ட உரை. மாணிக்க முதலியார் என்ற ஒரு பெயர் உள்ளவர் நல்ல அற்புதமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து, எஸ்ஆர் மாணிக்க முதலியார் மெய்கண்ட விருத்தி உரை அப்படின்னு இதுக்கு பெயர். முதல்ல பட்டினத்து பிள்ளையார் பிரபந்தம்னு ஒன்று போட்டிருக்காங்க இவங்க. அதை எழுதினவர் குமார வேலாயுத முதலியார். இதை எழுதினவர் எஸ்ஆர் மாணிக்க முதலியார். இவங்களாம் இதுக்கு கதிரைவேர் பிள்ளை உரைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் நான் வைத்திருக்கிறேன், சின்னதாக இருக்கும் அது. இதெல்லாம் எளிமையான அழகாக சம்பிரதாயமான வியாக்கியானங்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டுக்கு விளக்கம் பார்ப்போம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். அவர் நேரடியாக விளக்கலையாம். இதுதான் இவர் சொல்கிறார். சொல்லக்கூடாத சின்முத்திரையாகிய திருக்குறிப்பு வார்த்தையினை உபதேசித்தனன் அப்படின்னு சொல்லி விளக்கிறார். சகியே பாருங்க, தோழின்னு இருக்கு வியாக்கியானம் பாருங்க. சகியே சருவத்துக்கும் முதலாகி தனக்கு மேற்பட்ட முதல் இல்லாததாகி அடியேனுக்கு சிவானந்தமாகி எழுந்தருளி இருந்து பிரகாசிக்கின்ற தமிழுது அருட்பெருஞ்சோதியானவர் மௌன குருவாக மௌன குருவாக முன்வந்து அம்முதல்வன் வைகரி வாக்கினால் சொல்லக்கூடாத சின்முத்திரையாகிய திருக்குறிப்பு வார்த்தையினை உபதேசித்தனன் சங்கர சங்கர சம்பு. அவ்வளோதான் விளக்கம். அவர் என்ன பண்ணாராம், குறிப்பாக சொன்னாராம், சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. அப்படி சொன்ன விஷயத்தை நான் எப்படின்னு சொல்லுவேன், அது என்ன என்று சொல்லுவேன், ஏதென்று சொல்லுவேன், அது எப்படி விளக்கிறது தெரியலையே. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். அந்த சொன்ன அவர் குருநாதர் உபதேசித்ததை சொல்லப்போனால் அவர் நேரடியாக பொருளை உணர்த்தலையாம், லட்சியமாக உணர்த்தினாராம். அதனால் வாக்கியங்கள் என்ன பண்ணும்னா அதத்வியா விருத்தி ரூபேணன்னு வேதாந்தம் சொல்லுகிறது. வேதாந்த ஸ்லோகங்கள்லாம் இது அல்ல இது அல்லன்னு சொல்லுவதன் மூலம் விளக்குவது. அதத்வியாவிருத்தி ரூபேன, இது அல்ல, நேத்தி நேத்தீதி வாக்கியேன, இது அல்ல இது அல்ல என்றுதான் வேதங்கள் மெய்ப்பொருளை உபதேசிக்கின்றன. வார்த்தையால் சொல்ல முடியாது என்று எதெல்லாம் நாம் நினைப்போமோ அதெல்லாம் நீக்கிவிட்டு உபதேசிக்கிறது. அவ்வாறு சொன்ன சொல்லை நான் எப்படி உரைப்பேன்? சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். அப்படி வாச்சியார்த்தத்தின் மூலமாக அல்லாமல் லட்சியார்த்தத்தின் மூலம் நமக்கு உண்மையை விளங்க வைத்த அந்த விஷயத்தை நான் எப்படி சொல்வேன்? இந்த சந்தோஷம் தாங்க முடியல. அதனால் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது இப்படி சொல்கிறோம் இல்லையா, சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு விளக்கத்தான் தெரியலை. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஏன்னா நமக்கு அதை சொல்கிறதுக்கு சக்தி இல்லை. அதே தான் இங்கேயும் சொல்கிறார் அவர். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். குருநாதர் உபதேசித்த அந்த உபதேச விஷயத்தை என்னவென்று, என்ன பெருமை உடையது என்று சொல்லுவது. ஏதாவது ஒப்பிட முடியுமா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றோடு அதை ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? தாய் தன் குழந்தைக்கு கொடுப்பது போலன்னு சொல்ல முடியுமான்னு? அது உடம்பு விஷயம்தானே, அதோட கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்றோட அதை ஒப்பிட்டு சொல்ல முடியுமான்னு யோசித்து பார்க்குறேன்.
உவமை கிடைக்கவில்லை, திருஷ்டாந்தம் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.